இன்னைக்கு இந்த ஸ்டோரின்னு பாப்போமா? பச்சை மலைகளாலும் ஒளிரும் நதிகளாலும் சூழப்பட்ட ஒரு அழகான ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தில் ஒரு அறிவாளியான நல்ல மனசுடைய ராஜாவும் வாழ்ந்து வந்தார். அவர் தனது மக்களை மிகவும் நேசித்தார். அவருடைய ராஜ்யம் எப்பொழுதும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என்று நினைத்தார். அந்த ராஜாவிற்கு 3 குட்டி ராணிகள் இருந்தார்கள். ராஜா தனது மகள்களை மிகவும் நேசித்தார். ஆனால் அந்த 3 இளவரசிகளும் ஒருவருக்கொருவர் மிகவும் வித்தியாசமானவர்கள். ஒரு நாள் ராஜா தனது மகள்களை சோதிக்க முடிவு செய்தார். அவர் அவர்களை அரண்மனையின் தோட்டத்திற்கு அழைத்தார். ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறிய பையில் தங்க நாணயம் கொடுத்தார். பிறகு சொன்னார், என் மகள்களே, இந்த தங்க நாணயங்களை நீங்கள் சரி என்று நினைக்கும் விதத்தில் பயன்படுத்துங்கள். நாளை என்ன செய்தீர்கள் என்று என்னிடம் வந்து சொல்ல வேண்டும் என்றும் கூறினார். 3 இளவரசிகளும் அரண்மனையிலிருந்து வெவ்வேறு பாதைகளில் சென்றனர். தங்க நாணயங்களை எப்படி பயன்படுத்துவது என்று யோசித்தபடி சென்றனர். முதல் இளவரசி பரபரப்பான சந்தைக்கு சென்றார். அங்கே அழகான உடைகள், மின்னும் சங்கிலிகள், பிரகாசமான காலணிகள் எல்லாம் இருந்தது. அவள் தனது தங்க நாணயங்களை பயன்படுத்தி நிறைய அழகான பொருட்கள் வாங்கினாள். 2ஆம் இளவரசி வேறொரு யோசனை செய்தாள். அவள் சந்தையில் ஒரு வியாபாரியை சந்தித்தாள். அவனுக்கு தங்க நாணயங்களை கொடுத்து சொன்னால், இந்த பணத்தை வியாபாரத்தில் பயன்படுத்துங்கள், பிறகு எனக்கு இரட்டிப்பு தங்கம் கொடுங்கள் என்றாள். வியாபாரியும் அதற்கு சம்மதித்தான். 3ஆம் இளவரசியோ கிராமத்தின் வழியாக சென்றால் அங்கு ஒரு ஏழை குடும்பத்தில் பசியுடன் பாடும் சிறுவனுக்கு பழங்களை பரிசளித்தால். முதியவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான மருந்து பொருட்களை வழங்கினாள். மற்றும் பல குடும்பங்களுக்கு தனது தங்க நாணயங்களை பயன்படுத்தி உதவினாள். மறுநாள் காலை 3 இளவரசிகளும் அரண்மனைக்கு திரும்பினார்கள். முதல் இளவரசி தனது தந்தையிடம் ஆடை அணிகலன்களை வாங்கியதை பற்றி கூறினாள். 2ஆம் இளவரசியோ, இன்னும் சில நாட்களில் அந்த தங்கம் இரட்டிப்பாக கிடைக்கும் வகையில் நான் செய்திருக்கிறேன் என்று கூறினாள். 3ஆம் இளவரசியோ சொன்னால், அந்த தங்கத்தை உதவி தேவைப்பட்ட மக்களுக்கு பயன்படுத்தினேன் என்று. ராஜா பெருமையாக சிரித்தபடி கூறினார், ஒரு உண்மையான ராணி தங்கத்தையும் அழகான பொருட்களையும் விரும்புபவர் மட்டுமல்ல, மக்களையும் அக்கறையுடன் பார்த்துக் கொள்பவர்தான் உண்மையான ராணி என்றார். அந்த நாளிலிருந்து இளையராணி ராஜ்யத்தின் மிகவும் நல்ல மனசுடைய ராணி என்று அழைக்கப்பட்டாள். கதையின் நெறி: அன்பும் இரக்கமும் கொண்டவர்கள்தான் உண்மையான தலைவன் மற்றும் தலைவியாக இருக்க முடியும். அடுத்த கதையில் சந்திப்போம்.